குட்டீஸ் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து. ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. வாய்ஸ் ஓவர் எனக்கும் குடுக்கணும்னு ஆசை. ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்க ஷார்ட் பீரியட்லயே. பட் என்னால தான் போட முடியாம போது. ட்ரை பண்றேன் அட்லீஸ்ட் சண்டேவாச்சும் வீடியோஸ் போடணும்னு. லைக் ரெஸ்ட் போட்டா நல்லாயிருக்கும். எனக்கும் ஹாப்பியா இருக்கு. உங்களோட கமெண்ட்டெல்லாம் படிக்கும்போது. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. சரி ஒரு ரீபேக் குடுக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலா நான் வந்து கொஞ்சம் ஸ்டடீஸ், ஒர்க்ஸ் இந்த மாரி இருக்கனால இதுக்குள்ள வரவே முடியலடா. பட் நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்கி பண்ணணும்னு ஒரு தாட். ஸோ திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளானோட இருக்கேன். இட்ஸ் அ பிளான். பட் இத எப்படியாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஓகேடா, ரொம்ப பேச வேணாம். நம்ம டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஸ்டோரி ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ்டா. அங்க வந்து பார்த்தோம்னா, ஒரு க்ரவுட் ஃபுல்லா ஒரு இடத்துல வந்து கூடியிருக்கு. நடுவுல பார்த்தோம்னா, ஒரு பெர்சன் வந்து இன்னொரு பெர்சன செம்மையா அடிக்கிறாங்க. அவங்க உதடு எல்லாமே கிழிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. அவங்களால எந்திரிச்சு கூட நிக்க முடியல. இந்த 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துக்கிட்டு இன்னொரு பெர்சன் அழுதுகிட்டே நிக்கிறாங்க. அவங்கள வந்து தடுக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. அழுக மட்டும் தான் செய்றாங்க. ஸோ அந்த க்ரவுடுமே அந்த ஸ்டாப் பண்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ணல. அந்த க்ரவுட்லேருந்து ஒரு 2 பேர் மட்டும் வந்து அந்த அடிச்சுக்கிட்டு இருக்க பெர்சன வந்து தள்ளி விடுறாங்க. "ஜங்குக், என்னடா பண்ற? எதுக்குடா அவன போட்டு அடிக்கிற?" "அக்கோ, உங்களுக்கு இவன் என்ன பண்ணான்னு தெரியாது. சுகாக்கோ, நீங்க சும்மா இருங்க. நீங்க போயிருங்க. நான் பார்த்துக்கிறேன்." "டேய் லூசாடா நீ? என்னடா பார்த்துக்கிறேன்னுகிட்டு இருக்க? எதுக்குடா அவன அடிச்ச?" "அவன் என்ன பண்ணான்னு தெரியுமாக்கா? அவன் டேயாங்கிட்ட ஜங்குக், திருப்பி டேயாங்கிட்ட இது பண்ணியா நீ அவன அடிப்பியா நீயி? ஜிமின், உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது." "என்னடா புரியாது? ஆ? உனக்கு இதே வேலையா போச்சு." அப்படின்ட்டு சுகா வந்து அந்த அடிச்சுக்கிட்டு இருக்க பெர்சன தூக்கலான்னு போறாங்கடா. நம்ம டேயாங் வந்து அதுக்குள்ளேயே அங்க தான் நிக்கிறாங்க. அந்த பெர்சன தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிளட்டா வந்திருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து அவங்க ஹேண்ட் கர்ச்சீஃப்ல வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெர்சனால கண்ணே தொறக்க முடியல. நம்ம ஜிம்மின் தான் வந்து வாட்டர் குடுத்துருக்காங்க. நம்ம சுகா வந்து சொல்லிட்டு அந்த க்ரவுடெல்லாம் வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு நேரா ஜேகேட்ட தான் ரிட்டர்ன் வராங்க. "ஏன்டா அப்படி பண்ண?" "ஐயோ! நான் தான் சொல்றேன்ல அவன்." "சுகா, ஜங்குக், உங்க சண்டைய நிப்பாட்டுங்க. நம்ம இவன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும். இல்லன்னா டேவிட் பொழப்பியானான்னே தெரியாது. அந்த அளவுக்கு அடிச்சு வச்சிருக்க ஜங்குக் நீ." அப்படின்ட்டு ஜிம்மின் ரொம்ப ஹார்ஷா திட்டுறாங்க. திட்டிட்டு நம்ம டேங் பார்த்துட்டு லைட்டா ஹெட் ஹர்ட் பண்ணிட்டு தூக்குறாங்க. நம்ம டேவிட்ட தூக்கிறாங்க. சுகாவும் அங்க போயிட்டாங்க. ஜேகே வந்து டே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா டே பார்க்கவே இல்ல. சரி காண்டாகுது ஜேகேக்கு ரொம்ப. இவன் பார்க்கவே மாட்றான் அப்படின்ட்டு டென்ஷன்லயே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாங்க. சரி, கட் பண்ணிட்டா நேரா ஹாஸ்பிட்டல் தான்டா காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியாச்சு. அட்மிட் பண்ணிட்டு எல்லாரும் வெளிய தான் வெயிட் பண்றாங்க. நம்ம டே, ஜேகே, சுகா, ஜிமின் 4 பேரும் வெளிய தான்டா இருக்காங்க. டே வந்து அழுகல தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. எதுவுமே வாய தொறந்து பேசவே இல்ல. அமைதியாவே இருக்காங்க. ஜிமின் தான் அப்பப்ப ஏதாச்சும் பேசுறாங்க. தண்ணி வேணுமான்னு கேட்கறது இதெல்லாம் பண்றாங்க. பட் டே வந்து வாயே தொறக்கல. சும்மா எக்ஸ்பிரஷனா இல்ல ஹெட் நோட் பண்றது இந்த மாரி தான்டா பண்றாங்க. சுகாவும் அத வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்ணிட்டு ஜேகேய பார்க்குறாங்க. ஜேகேனா சரி கான்ல இருக்காரு அவரு. அவருக்கு இப்போதைக்கு டேவிட்ட கொல்லணும் அந்த பிளான்ல தான் இருக்காரு. சுகா பக்கத்துல போறாரு. போயிட்டு, "ஏய், உன்ன எத்தன தடவ மச்சான் சொல்லியிருக்கேன். உன்ன வச்சுக்கிட்டு இது மாரிலாம் பண்ணாதன்னு. இப்ப பாரு எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு." "அவன அடிச்சா எதுக்குடா இவன் அழுகுறான்? ஆ? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவன அங்கேயே கொன்றுக்கணும். எல்லாம் உன் தம்பி தான்." அப்படின்றாங்க. சுகாவுக்கு என்ன சொல்லணுன்னே தெரில. ஒரு மாரி தலைய ஆட்டிட்டு, உன்னைய திருத்த முடியாதுடா" அப்படின்ட்டு டாக்டர பார்க்க போயிட்டாங்க. நம்ம ஜேகே வந்து டேய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பட் டே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல.
ஆக்சுவலா ஜேகேன்னு ஒரு பெர்சன் இருக்கிறதே அங்க அவருக்கு பார்க்கல அங்க. அந்த மாரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டரும், சுகாவும் வந்துட்டாங்க. வந்துட்டு நேரா ஜிமின் அண்ட் டேட்ட தான் போறாங்க. ஜேகே உடனே அங்க போயிட்டு, "டாக்டர் அண்ணா அவன் இருக்கானா? இல்ல சங்கு கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஜிமின் நீ ஏன் அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற? டேய் சும்மா இருடா பேசிக்கிட்டு இருக்கோம்ல." அப்படின்னு சுகா சொன்னோனே ஜேகே அமைதியாயிட்டாங்க. இப்பயும் பார்க்கவே இல்ல. ஜேகேக்கு வந்து பார்க்கணும். அதுக்கு தான் என்னென்னமோ பேசுறாரு. ஆனா பார்க்குற மாரியே தெரியல. ம். பெருசா உள்காயம் இல்ல. லைட்டா மேக்காயம் தான். ஆ ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். சரியாயிருவாங்க. மேபி நைட் ஈவினிங்குள்ள அவங்க வந்து வேக்கப் ஆயிரலாம். ஸோ பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பெட் ரெஸ்ட் இருந்தா போதும். அண்ட் அடிச்சவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏதாச்சும் அவங்க ரிவெஞ்ச் வச்சிருந்தா, இந்த மாரி பேசி தீர்த்துக்கோங்க. இப்படிலாம் அடிக்க சொல்லாதீங்க. அடி ரொம்ப பலம். அப்படின்ட்டு டாக்டர் போயிட்டாங்க. சுகாவும், ஜிமினும் ஜேகேவ தான் பார்க்குறாங்க. ஜேகே நல்ல பிள்ளை மாரி சிரிக்கிறாரா, செம்ம காண்டாகுது அவங்க 2 பேருக்கும். ஸோ எதுவுமே பேசல. அமைதியா தான் இருக்காங்க. நம்ம ஜேகே தான் டேவ பார்க்குறாங்க. இதுக்கு மேல விட முடியாது அப்படின்ட்டு. "டேய் வா நம்ம வீட்டுக்கு போலாம்." அப்படின்ட்டு கைய பிடிக்கிறாங்க. ஆனா டே வந்து கைய உதறிட்டு ஜிமின பார்க்குறாங்க. "ஜிமின் என்ன வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போயிர்றியா? ப்ளீஸ்" அப்படின்றாங்க. ஜிமின் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஏதோ நடக்க போது. இல்ல டே வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஜேகேக்கு புதுசு இல்ல. ரொம்ப பொசசிவ் ஆவாரு. ஸோ அதனால அமைதியாவே இருக்காங்க ஜிமினும் ஓகே அப்படின்ட்டு. சுகாவ பார்க்குறாங்க. சுகாவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க சைகையிலேயே. டேவ கூட்டிட்டு போம்போது ஜேகே நடுவுல வந்து நின்றாரு. "ஏன் நான் வீட்டுக்கு போலையா? இது என்ன புதுசா? என் கூட தானே எப்பயும் வருவ. வா போலாம்." அப்படின்ட்டு கைய பிடிக்க போறாங்க. பட் டே வந்து எதுவுமே சொல்லல. ஜிமின் கைய பிடிச்சுட்டு வெளிய போயிட்டாங்க. ஜேகே ஃபாலோ பண்ண போறாங்க. அதுக்குள்ளே சுகா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. "டேய் மச்சான் கொஞ்ச நேரமாச்சும் அமைதியா இருடா. ஏன்டா இப்படி பண்ற?" "ஏய் நான் என்னடா பண்ணேன்? அவன் தான்டா எல்லாமே பண்ணான்." அவன சொல்லாம என்னென்ன பண்றீங்க நீயும் உன் தம்பியும்? இதுல இந்த ஜிம்மின்னு வேற உங்களுக்கு சப்போர்ட்டா? டேய் உனக்கு புரியலையா மச்சான்? நீ பப்ளிக்கா அடிச்சிருக்க மச்சான். நாளைக்கு எவ்ளோ பிரச்சனை வரும்னு தெரியுதா? ஆ? இல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னே தெரிய மாட்டுதா மச்சான்? ஏன்டா இப்படி பண்ற? இன்னைக்கு ஒரு நாள் டேவ ஃப்ரீயா விடு. நாளைக்கு பார்த்துக்கலாம் சரியா? கொஞ்சம் டைம் குடு அவனுக்கு. புரியுதாடா? என்னமோ பண்ணி தொலைங்க. நான் வீட்டுக்கு போறேன். அப்படின்ட்டு ஜேகே போறாங்க. ஸ்டேவ விட மனசு இல்ல. ஸோ வேகமா போறாங்க. சுகாவும் இவனோட அப்படின்ட்டு அவரோட கார்ல ஃபாலோ பண்றாங்க. ஸோ கட் பண்ணிட்டு நேரா டேயோட டேக்குக்கு வீடு தான்டா காட்டுறாங்க. நம்ம ஜேகே வேகமா அவங்க ஒரு வீட்டுக்குள்ள வராங்க. பார்த்தா ஜிமின் மட்டும் தான் வெளிய உட்காந்துருக்காங்க. ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. "எங்க உன் ஃப்ரெண்டு?" "ஜங்குக்." "சரி, டே எங்க?" "ரூம்ல இருக்கான்." அப்படின்னோனே ஜேகே வேகமா போறாங்க. வேகமா போய் கதவ தொறந்து பார்த்தா, செம்ம ஷாக்கு. ஏன்னா, இந்த மாரி இது நடந்ததே இல்ல. எவ்ளோ சண்டை வந்தாலும் டேவும், ஜேகேவும் பேசி தீர்த்துக்குருவாங்க. இன்னைக்கு என்னடான்னா, டே வந்து ட்ரெஸ் எல்லாம் அவங்களோட லக்கேஜ்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டா இப்படி அப்படின்ட்டு. வேகமா போயிட்டு டேவ பிடிக்கிறாங்க. "என்ன டே, என்னடா பண்ற? ஆ? என்னடா இது புது பழக்கம்?" "சங்கு கைய விடுங்க." "டேய் என்ன பார்த்து பேசுடா. எதுக்கு இவன பார்க்க மாட்ற? என்ன பார்றா டேய். நீ தானே சொன்ன எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு. இப்ப எதுக்கு பேக் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பார்றா." அப்படின்றாங்க. பார்க்குற மாரியே இல்ல. கீழ அவர் பாட்டுக்கு அமைதியா பேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜேகேக்கு சர்ரி டென்ஷன் ஆயிருச்சு. பைய தூக்கி கட்டில்ல வீசிர்றாங்க. அப்படியே ஜேகேவ கைய ரொம்ப 2யும் பிடிக்கிறனால பார்க்குறாங்க. பார்த்தா கண்ணெல்லாம் அவ்ளோ ரெட்டிஷ்ஷா இருக்கு. ஜேகேக்கு என்ன சொல்லணும்னே தெர்ல. "ஏய் எதுக்குடா அழுகுற? ம்? நான் அவன அடிச்சேன் நீ அழுகுறியாடா? சொல்றா டேய்! அவன் அடிச்சது உனக்கு வலிக்குதா?" இதுக்கு தான் நான் சொன்னேன் விடுங்கன்னு. "கை எடுங்க." "டேய் சொல்றா. எதுக்குடா அழுகுற? ஆ? உன்ன நான் அடிச்சேனா? உன்ன நான் எதுவும் பண்ணேனாடா? எதுக்குடா அழுகுற?" "ஜங்குக் உனக்கு உனக்கு புரியலையா? நீ என்ன பண்ணியிருக்கேன்னு காலையில எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னு தெரியுமா? நம்ம ஃபேன்ஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சா என்ன ஆகும்? இல்ல அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, ஓ!
அப்ப அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா தான் நீ பயப்படுறியா? ஆ? ஏன்னா, அவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சு அப்படின்னு ஜேகே சொல்றதுக்குள்ளயே அப்படியே சப்புன்னு கன்னத்துலயே ஒரு போடு. ஜேகேன்னா ஒரு மாரி ஷாக்கா பார்க்குறாரு கன்னத்துல கை வச்சுட்டு. ஏன்னா இதுவரைக்கும் அடிச்சதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைமு. "ஏய் அவனுக்காக நடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டியா? ம். போதும் நிறுத்து ஜங்கு. உன்னால என்ன எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டேன். ஆ? என்னடா உனக்கு? பெரிய பையன்தால. என்னையுமே புரிஞ்சுக்கிட மாட்டியா? நம்ம செலிபிரிட்டீஸ் நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதால லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். ம். தெரிஞ்சதால லவ் பண்ணோம். இத வெளிய சொல்ல வேணாம். சீக்ரெட்டா வச்சுக்கலாம். நம்ம ஃபேன்ஸ்க்கு தெரிஞ்சா நம்மள தப்பா பேசுவாங்கன்னு நீ தானே சொன்ன. அதனால தானே சீக்ரெட்டா வச்சேன். ஆ? யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதும் நீ தான். இப்ப ஏன் அடுத்தவங்க என் பின்னாடி சுத்துறாங்கன்னு சொல்றதும் நீ தான். ம். உன்ன நான் தைரியமா நம்பி தானடா வெளிய அனுப்புறேன். 1000 பேர் கூட இருந்தாலும் உன் கண்ணு என்ன தவிர வேற யாரையும் பார்க்காதுன்னு. உன் மனசுல நான் மட்டும் தான் இருக்கேன்னு நம்பி தானடா வர்ற. ஏன்டா அந்த நம்பிக்கை உனக்கு இருக்க மாட்டுது? அடுத்தவங்ககிட்ட பேசினா கோவப்படுற, தொட்டா கோவப்படுற. எனக்கு புரியல ஜங்கு. நம்ம இருக்கிறது சினிமா ஃபீல்டு. இங்க இப்படிதான் இருப்போம். இப்படிதான் இருக்கணும். பேசக்கூட கூடாதுன்னா எனக்கு புரியல ஜங்கு. எனக்கு உன் பொசசிவ்ஸ் பிடிக்கும் தான். அது எனக்குன்றப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடா. லிமிட்ட தாண்டி போனா அதுக்கு பேர் பொசசிவ்னஸ் இல்ல. சந்தேகம். ஒருத்தவங்க மரியாதை இல்லாத இடத்துல கூட காதலோட வாழ்ந்துடலாம். நம்பிக்கை இருக்காத இடத்துல காதல் இருக்காது ஜங்கு. நான் இதுக்கு மேல என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறதில்ல. நீ ஈஸியா நான் உனக்கு சான்ஸ் குடுக்கறனால தான் நீ என்ன ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்ற. இதுக்கப்புறம் லெட்ஸ் பிரேக் அப் ஜங்குக். உனக்கு எனக்கு செட் ஆகாது. ப்ளீஸ். அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாரி அழுகுறாங்க. ஜேகேக்குனா ஒண்ணுமே முடியல. அவருக்கு புரியுது. ஆனா அவர பொறுத்தவரைக்கும் தான் எல்லாமே. டேவ ஒரு ஆள் பார்த்தா கூட அவருக்கு ஒரு பயம். எங்க நம்மள விட்டு போயிருவாங்களோன்னு. அதுக்காக தான் இது எல்லாமே பண்ணாரு. ஆனா கடைசில பார்த்தா அதுவே டேவ விட்டு போறதுக்கு ரீசனா வரும்னு அவர் நெனைக்கல. ஒரு மாரி ரொம்ப எமோஷனலா பார்த்துக்கிட்டே இருக்காரு டேவ. அவருக்கு இப்ப தோணணும் டேவ ஹக் பண்ணி அழுகணும், எல்லாம் பண்ணணும்னு. ஆனா அவரால முடியல. ஏதோ ஒண்ணு ஸ்டாப் பண்ணுது. 2 பேர் கண்ல இருந்து கண்ணீர் மட்டும் தான் வருது. அவ்ளோ அழுகுறாங்க ஜேகேக்குன்னா ரொம்ப ஏன்னா இந்த 1 இயர் ரிலேஷன்ஷிப்ல இவ்ளோ அவங்க டேவ அழுது பார்த்ததில்ல. அவர் ப்ரப்போஸ் பண்ணப்பயே சொன்னாரு தான். இந்த உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷத்தையும் நான் உனக்கு குடுப்பேன்னு. பட் மறைமுகமா அவருக்கு வலிய தான் குடுத்துருக்காங்கன்னு இன்னைக்கு தான் தெரியுதா? ஸோ ரொம்ப எமோஷனா இருக்காரு. நம்ம எதுவுமே பேசல. அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜேகே ஏதாச்சும் பேசுவாரான்னு. பட் ஜேகே அமைதியா இருந்தோனே டேவும் எதுவும் சொல்லாம போயிட்டாங்க. போனோனே அப்படியே ஒரு கட்டில்ல உட்காந்துட்டு ரொம்ப அழுகுறாரு. நம்ம டேவும் நேரா ஜிம்மின தான் பார்க்குறாங்க. ஜிம்மின் டேவுக்கு லக்கேஜ வாங்கிட்டு வெளிய போறாங்க. சுகா நின்டுகிட்டு, "நீ போ ஜிமின், நான் பார்த்துக்கிறேன். ஓகேயா? நீ ரெஸ்ட் எடு. நீ நல்லா சாப்பிடு சரியா? டேவ பார்த்துக்கோ. எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு சரியா?" "ஓகே சுகா. நீங்களும் பார்த்துக்கோங்க. அவன் கூடயே இருங்க. லூஸ்தனமா எதுவும் பண்ணிறாம. ம்." அப்படின்ட்டு போறாங்க. டேவும் எதுவுமே பேசல. அமைதியா போயிட்டாங்க. ஸோ கட் பண்ணா அப்படியே ஜிம்மின் வீடு தான்டா. டே வந்து அ டே நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஜிம்மினோட ரூம். ஜிம்மின் ரெஸ்ட் ரூம் ஒண்ணு குடுத்துருக்காங்க டேக்கு. ஸோ அங்க தான்டா உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிம்மினும் டவல் அண்ட் ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு திங்ஸ் குடுக்குறாங்கடா. டே எதுவுமே இன்னுமே பேசல ஜிம்மின்ட்ட. அமைதியா தான் இருக்காங்க. "டேயா, ஜிம்மின் ப்ளீஸ்டா. கொஞ்சம் என்ன ரிலாக்ஸா விட்றா ப்ளீஸ்." "டேயா, நான் எதுவுமே சொல்லலடா. எப்பயுமே நான் தான் சொல்லுவேன். அவன மன்னிச்சிடு போய் பேசு வையின்னு. பட் இந்த டைம் எனக்கே என்ன சொல்லணும்னு தெரியலடா. உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணு. ஆனா நான் உன் ஃப்ரெண்டு மச்சான். நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன். சரியா?" அப்படின்னோனே எமோஷன் ஆயி ஜிம்மினை ஹக் பண்றாங்க. அழுகுறாங்க செம்மையா. ஸோ ஜிம்மினுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அவரும் ஹக் பண்ணிட்டு கம்ஃபோர்ட் பண்றாரு.
என்னால முடியல ஜிமின். எனக்கு ஜங்குக்னா உயிரு. உனக்கே தெரியும்ல. நான் அவன தவிர வேற யாரையுமே யோசிச்சு கூட பார்த்ததில்லடா. ஏன்டா அது அவனுக்கு புரிய மாட்டுது? எனக்கு புடிக்கல மச்சான். அவன் என்னால எல்லாரு கூடயும் சண்டைக்கு போறது எனக்கு புடிக்கல. என்னால அவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஏன்டா அவன் புரிஞ்சுக்கிறவே மாட்றான்? அப்டின்ட்டு அழுகுறாங்க. ஜிம்மினும் எதுவும் சொல்லல. ரொம்ப கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் குடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க அப்படியே பார்க்குறாங்க. ஜிம்மி, டே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா? எல்லாமே சரியாயிரும். ம். ஜங்குக் பத்தி தெரியும்ல? எல்லாமே சரியாயிரும். நீ ரெஸ்ட் எடு. உனக்கு என்ன தோணுதோ அத மட்டும் பண்ணு. சரியா? அப்படின்றாங்க. டேவும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு தலையாட்டுறாங்க. ஜிமின் ஜிமினும் கொஞ்சம் வெளிய போயிட்டாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு பிரைவசி குடுப்போம் அப்படின்ட்டு. டே அப்படியே ஒரு மாரி டயர்டா கட்டில்ல படுக்குறாங்க. கண்ண மூடுனா அந்த சைட்லேருந்து தண்ணியா வருது. சரி அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். 1 இயர் பேக்டா. ஸோ யாருமே இல்லடா. வெறும் சுகா, ஜிமின், நாம்ஜூன் அண்ட் ஜேகோப் இவங்க மட்டும் தான் இருக்காங்க. நடுவுல பார்த்தோம் இவங்க ரவுண்டா இருக்காங்க. நடுவுல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜேகே வந்து முன்னாடி நீல்ஸ் டவுன் பண்ணிட்டு ரிங்க காட்டுறாங்கடா. அந்த ரிங் வந்து டெடி பியர் டெடி பியர் பென்டகன்ல இருக்கு. அத பார்த்துட்டே ஒரு மாரி நிக்கிறாங்க. டேய் கிம்னு உன்ன கூப்பிட்டு போர் அடிச்சிருச்சுடா. ஜீனோன்னு சொல்லவா? ம். கேன் யூ பி மை மிஸ்ஸஸ் ஜீனோ? அப்படின்ட்டு ஸ்டைலா சொல்றாங்க. டேக்குன்னா வெக்கமா போச்சு. ஏன்னா 2 பேருமே சீக்ரெட் க்ரஷ் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஜேகேவே வந்து சொன்னோனே டேக் என்ன சொன்னோன்னு தெரியல. ஸோ உடனே அவரும் மண்டைய மட்டும் டிங் டிங்னு ஆட்டுறாரு. அப்படியே ஜேகே வந்து ஃபிங்கர்ல ரிங்கு போட்டு விட்டோனே எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஐ லவ் யூ டா டேயாங். ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னோனே சுத்தி இருக்க எல்லாருமே கிஸ் 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 அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணோன்னே ஜேகேவும் டேவை லைட்டாக ஹக் பண்ணிட்டு லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. அந்த சீன் அவ்வளோ எமோஷனாக போகுது. அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியாது டேயாங். நான் அந்த டயத்தில் உன் கூட இல்லாமே இருந்திருக்கலாம். இன்னுமேலு ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுக்கணும்டா. தட் மச் ஐ லவ் யூ. என்னோட ஆக்ஷன் மூலியமா நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லணும்டா. பார்ப்போம் சார் எவ்வளோ சொல்கிறீங்கன்னு அப்படின்ட்டு நக்கலாக பார்க்குறாங்க ஜேகேவை. ஜேகே இதை சிரிச்சுக்கிட்டு லைட்டாக நோஸை ரப் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது டேக்கு லைட்டாக ஸ்மெயில் வருது. அந்த கண்ணில் லைட்டாக தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. சரி அப்படியே அவங்க ப்ரப்போஸ் பண்ணதுக்கு ஒரு கொஞ்சம் மந்த்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அ ஜே டேக்கு வந்து ஒரு ஷூட் இருக்குடா. அந்த ஷூட் வந்து கேர்ல்ஸ் கூட வந்து கப்புள் டான்ஸ் ஆடுற மாரி லைக் இமேஜினரி நம்மள ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்டோரிக்குள்ள கன்டின்யூ பண்ணலாம்டா. ஸோ ஜேகே எல்லாருமே பிடிஎஸ் வந்து அந்த குரூப் கூட ஆடணும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீன்ல வந்து வந்து அந்த ஃபீமேல் ஆக்டர் கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாரி இருக்கும். லைக் ஹக் பண்றது, கைய பிடிக்கிறது, டேட் போறது இந்த மாரி டேக்கு மட்டும் இருக்கும். ஆக்சுவலா அதான் அந்த பாட்டோட ஸ்கீம் அப்படி. ஸோ ஜேகே அவர் டர்ன் முடிச்சுட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் வேற யார் பண்ணா கூட அவ்வளவா கவனிக்க மாட்டாரு. ஆனா பண்ணா மட்டும் அந்த அந்த டிவில போய் செக் பண்ணுவாரு. எப்படி அது ஆக்ட் போகுது அப்படின்னு. ஸோ அந்த மாரி இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காருடா. அந்த சீன் வந்தோனே ஜேகேக்கு சரி காண்டாகுது. அந்த பொண்ணு கைய பிடிக்கிறது, ஹக் பண்றது, தோள்பட்டையில போடுறது, ஒரு ஸ்ட்ரால 2 கூல் ட்ரிங்க்ஸ் சாரி 2 ஸ்ட்ரால 1 கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, ஃபீட் பண்ணி விடுறது மாறி மாறி. ஸோ ஷூட் செம்மையா வந்துருக்கு. எல்லாருமே சேர் பண்றாங்க. ஆனா ஜங்குக்குக்கு முடியல. தாங்கவே முடியல. சரி காண்டாகுது. அவர் எதுவுமே பேசல. அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்காரு. முடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே ஜேகேவ பார்க்குறாங்க. ஆனா ஜேகே காண்டா உள்ள போயிட்டாங்க. டேக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஆச்சு? அப்படின்ட்டு ஜேகேய ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அவங்களோட ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் தான்டா. ஸோ பிரைவசி தான். அவ்வளோ யாரும் வரமாட்டாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ தவிர. ஸோ அமைதியா அவரும் வந்து உள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு ஜேகே. வந்து உள்ள போனே
"என்ன ஜேகே என்னாச்சு? ஒரு மாரி இருக்கீங்க?" அப்படின்ட்டு பக்கத்துல உட்கார போறாங்க. ஜேகே தள்ளி வந்துட்டு நிக்கிறாரு. "என்னாச்சு ஜேகே? ஏன் இப்படி பண்ற?" "என்ன ஆச்சா? எனக்கு என்ன ஒண்ணும் நல்லா தான் இருக்கேன்." "என்னடா? ஏதாச்சும் என்ன இதுக்கு மேல என்ன ஏதாச்சும்? எத்தன தடவ சொல்றேன்ட்டயா? எனக்கு நீ யார் கூட க்ளோஸா இருந்தாலும் பிடிக்கலன்னு. திருப்பி திருப்பி ஏன்டா அதவே பண்ற?" "ஜங்குக், லூசாடா நீ? இது ஷூட்டிங்டா. நான் உன்ட்ட நெறைய தடவ சொல்லியிருக்கேன்ல, ஷூட்டிங்கு, ரியல் லைஃப்பையும் ஒண்ணா பார்க்காத. நீ ஏன்டா நீ?" "என்னால அது முடியலட்டயா. என்னால அதெல்லாம் முடியாது." யாருடா நீயி? உன்ன பக்கத்துல வேற ஒருத்தவ பக்கத்துல எப்புட்றா வச்சு பார்க்க முடியும்? எரியுதுடா எனக்கு. ஜங்குக், நீ என்ன சைல்டிஷ் தனமா பிஹேவ் பண்ணிக்கிற? ஹோ! இப்ப இது சைல்டிஷா? ஆ? இந்த வேற ஒருத்தவங்க கூட போய் நீ டான்ஸ் ஆடுற? எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா சைல்டிஷ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜங்குக், லூஸ் தனமா பேசாதடா. நீ கூட தான் நான் பண்ணா நீ பண்ணுவியாடா? ஜங்குக், என்ன பேச விடேன். நம்ம சினிமா ஃபீல்ட்ல இருக்கோம்டா. இப்படிதான்டா திருப்பி 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 சினிமா ஃபீல்டுன்னு சொல்ல. சினிமா ஃபீல்ட்ல தான்டா இருக்கோம். வேற அப்படின்ட்டு ஸ்டாப் ஆயிட்டாங்க. வேற எதுவும் பேசல. ஜேகேனா ஒரு மாரி புரோக்கன் ஐஸா பார்க்குறாங்க. எதுவுமே பேசல. இப்ப என்ன? உனக்கு நான் அந்த வேலைய விட்டுட்டு வீட்ல வந்து உட்காந்துருக்கணும். அப்படிதான்ல? ஆ? உனக்கு நல்லா தெரியும் ஜங்குக், இந்த இடத்துக்கு வரதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு. இந்த நேரத்துல ஏன்டா இப்படி பண்ற? சொல்லு. வேலைய விடணுமா? டேயாங், நான் அப்படி சொல்லல பேபி. பட் இருந்தாலும் போதும். நீ என்ன சொல்றன்னு எனக்கு தெரியுது. இனிமேல் என்ட்ட பேசாத அப்படின்ட்டு டேயாங் கோச்சுட்டு போயிட்டாங்க. ஜேகேக்குனா சரி டென்ஷன் ஆகுது. டேய், என்ன சொல்ல வேணுமோ அத ஒழுங்கா சொல்ல மாட்டியாடா ஜங்குக்கா? இப்ப என்னடா பண்றது? அப்படின்னு டென்ஷனா இருக்காங்க. பின்னாடி இருந்து சுகா வராங்க. நான் மச்சான் பலமா இருக்கும் போலயே இன்னைக்கு டின்னரு அப்படியா? டேய் மச்சான்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு பல்ல உடைச்சிருவேன் நான் இருக்கிற டென்ஷன்ல. டேய், உன்ன எத்தன தடவ சொல்லியிருக்கேன். பேசும்போது பார்த்து பேசுன்ட்டு. நீ உன் கோவத்துல குண்டக்க மண்டக்கா பேசினா நான் என்னடா பண்ணுவேன்? நான் என்ன மச்சான் பண்ணேன்? எனக்கு முடியல மச்சான். உனக்கு தெரியும்டா ஜிம்மி வேற. டேய் டேய் டேய், என் கதை இப்போதைக்கு நல்லா தான்டா போய்க்கிட்டு இருக்கு. என் கோழி குஞ்சு அப்பலாம் பண்ணாது. அப்படியே பண்ணாலும் ஐ அம் மெச்சூர் எனஃப் டூ செப்பரேட் ஒர்க் அண்ட் டேய் டேய் உருட்டாத மச்சான். 2 பேரும் ஒரே கொட்டையில விழுந்த நாய் கதே. சரி ரைட்டு விடு. சரி சரி போய் சமாளி. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. டே வந்து கதவு கிட்ட தான் நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவருக்கு ஜேகேயோட பொசசிவ் பிடிக்கும் தான். ஆனா அது லிமிட்ட தாண்டாத வரைக்கும் பிடிக்கும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் காண்டாயிருச்சு. சரி திட்டிட்டோம், சாரி கேட்போம்ன்னு தான் வந்திருப்பாங்க. அப்புறம் தான் சுகா, ஜேகே கன்வர்சேஷன கேட்டுட்டு காண்டாயிட்டாங்க. இவங்கள திருத்தவே முடியாதுடா அப்படின்ட்டு போறாங்க. ஸோ அப்படியே அங்கிட்டருந்து 8 மந்த் கழிச்சு பார்க்குறோம்டா. பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்ம ஜேகே டேக் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா 2 பேரும் வெளிய போலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் டே ஃபோன் எடுக்கவே இல்ல. ஜேகேக்கு ரொம்ப பயமாயிருச்சு. சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. 2 பேருமே வேற வேற வீட்ல தான்டா இருப்பாங்க. பிகாஸ் சம் இதுக்காக. ஸோ இன்னும் ஒரே வீட்டுக்கு வரல. ஸோ தனித்தனியா தான் இருக்காங்க. சரி வீட்ல போய் நம்ம கூப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போறாங்க. ரொம்ப நேரமா டோர் நாக் பண்றாங்க. ஸோ ஃபைனலா ஒரு பெர்சன் தொறக்குறாங்க. பட் ஆனா அது டே இல்ல. யார்ரான்னு பார்த்தா, அவரும் பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு. எஸ், உங்களுக்கு என்ன வேணும்? நீ யார்ரா? டே வீட்ல என்ன பண்ற? என் பாய் ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கிறதுக்கு ஃபுல் டீட்டெயிலே நான் ஒரு தெரியாத பெர்சனுக்கு சொல்லணுமா என்ன? பாய் ஃப்ரெண்டா? என்னடா சொல்ற? ஹலோ 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 பாஸ், கோவம்லாம் படாதீங்க. இவ்வளோ பெரிய செலிபிரிட்டிக்கு பாய் ஃப்ரெண்ட்னா ஃபேன்ஸ்க்கு கோவம் வரதான் செய்யும். பட் உங்கள எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கே. நீங்களும் சினிமா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ? அப்படின்னு ஒரு மாரி எகத்தாளமா இப்படி கேட்குறாரு. ஆக்சுவலா டேவிட்க்கு தெரியும். டேக்கும் ஜேகேக்கும் கொஞ்சம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. பட் அது லவ்வா என்னான்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதான் போட்டு வாங்குறாரு. ஸோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நம்ம டே இருக்காங்க. ஏன்னா க பெல் அடிக்கிறப்பயே தெரிஞ்சிருச்சு. விடாம அடிக்கிறப்பயே அது ஜங்குக் தான் தெரிஞ்சுட்டு அமைதியா தான் வந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயும் போய் டேவிட் டோர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க.
என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் வாசல்ல நின்டு? ஹ! டேயாங் யாரு? உன் ஃப்ரெண்டா? அப்படின்னு டேவிட் நக்கலா கேட்குறாங்க. டேவிட். ஜங்குக். என்னாச்சு? ஏன் சடனா? சடனா? நேத்து என்ன பேசுனோம் மறந்துட்டியா? ஐயோ! சாரி, 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 சாரி. நான் வரலான்னு தான்ப்பா இருந்தேன். சடனா டேவிட் வந்துட்டான். நான் இன்ஃபார்ம் பண்ணலான்னு நெனச்சேன். அதுக்குள்ளே ஒண்ணும் வேணாம் விடு. நான் வீட்டுக்கு போறேன். ஏய் நில்லு, நில்லு. வந்துட்டு எதுக்கு போற? வா உள்ள வா. இன்னைக்கு நான் ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பாரு. ம். வரலாம். உன் பாய் ஃப்ரெண்ட் தான் விட மாட்றாங்களே. பாய் ஃப்ரெண்டா? அப்படின்ட்டு டேவிட்ட பார்க்குறாங்க. டேவிட் ஒரு மாரி டேவ பார்த்து கண்ணடிக்கிறாங்க. ஜேகேக்கு சரி காண்டா ஆகுது. டேக்கும் ஒரு மாரி இருக்கு. ஏன்னா ஜேகேய பத்தி தெரியும். ஃபர்ஸ்ட்டு தெரியாம இருந்துச்சு. பட் இப்ப தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால பார்க்குறாங்க டேவிட்ட. டேவிட் லூஸ் தனமா பண்ணாத. இத்தன தடவ சொல்லியிருக்கேன் இந்த மாரி பண்ணக்கூடாதுன்னு. உள்ள வா. அப்படின்ட்டு 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போயிட்டு உட்கார்றாங்க. ஜங்குக் இது வந்து என்னோட கசின். கொஞ்சம் க்ளோஸ் கசின். கொஞ்சம் வாலு இவன். மத்தபடி எதுவுமே இல்ல. நல்ல பையன் தான் அப்படின்றாங்க. டேவிட்ட வந்து ஜேகே இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. அதுக்குள்ளே டேவிட் வந்துட்டு, ம் தெரியும். உன்னோட கோவொர்க்கர். ஜினோ ஜங்குக். கரெக்ட்டா? ம் நல்லா தான்ப்பா இருக்க ஹேண்ட்ஸமா. ஆமா, டேவ் எதுக்கு கூப்பிட வந்த? டேவிட். நான் எத்தன தடவ சொல்லியிருக்கேன் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு. கிவ் அ ரெஸ்பெக்ட் டு அதர்ஸ். சரி, சரி. அப்படின்ட்டு டேவிட் பார்க்குறான். ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. இருடா அவன் போட்டு உனக்கு வச்சுக்கிறேன்ற மாரி தான் இருக்கு. பட்டு டேவ் முன்னாடி அத காட்டல. ஆனா நம்ம டேக்கு எப்படி தெரியாம இருக்கும். ஜேகேயோட ஒவ்வொரு அசைவும் தெரியும். அவர் லைட்டா சிரிச்சுட்டு, சரி நீங்க இருங்க. நான் போய் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போறாங்க. டே தான் பார்க்குறாங்க. ஜேகே பார்த்துக்கிட்டே இருக்காரு டேவிட்ட. டேவிட் ஒரு மாரி பந்தா மாரி உட்காந்துருக்காரு. ஏதோ அவர் வீட்ல இருக்க மாரி. ம். பாய் ஃப்ரெண்டா? தெரியலையே அப்படி. மேபி இப்ப இல்லாம இருக்கலாம். கூடிய சீக்கிரத்துல எனக்கு தான். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் மீச முளைக்குன்னு தெரிஞ்சா, அப்பயே புடுங்கிருவேன். புரியல ஜி. சினிமா ஃபீல்ட்ல இருக்கனால டயலாக் ரொம்ப வருதோ? சினிமா ஃபீல்ட்ல இருக்கனால இல்லடா. என்னதுன்றனால. இன்னொரு தடவ உன்னைய பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், பார்த்த இடத்துல பாட கட்டிருவேன். புரியுதா? பார்ப்போமே யாருக்குன்னு. அப்படின்ட்டு டேவிட் நக்கலா சிரிக்கிறாங்க. ஜேகேக்கு செம்ம காண்டா இருக்கு. கைய டைட்டா இறுக்கி பிடிக்கிறாங்க. அதே டயத்துல டேவ் வந்துடுறாங்க. வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கரெக்ட்டா நம்ம ஜேகே என்ன ஏதாச்சும் டேட்ட பேச வரமேதெல்லாம் நம்ம டேவிட் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜேகேக்கு தெரியுது டேவிட் வந்து டேவோட அட்டென்ஷன் கிரியேட் பண்றான்னு. டேக்கும் தெரியுது. பட் வந்து க்ளோஸ் கசின்றனால எதுவுமே பேசல. அமைதியா தான் இருக்காங்க. ஸோ ஃபைனலா வந்து டேவிட்டு போயிட்டாங்க. டேவிட் போனோனே ஜேகேவ பார்க்குறாங்க டே. என்னடா இது? ஒண்ணும் இல்ல டே. நீ திருந்தவே மாட்டடா! அப்படின்ட்டு டே எந்திரிச்சு போயிட்டாங்க. ஜேகே அமைதியாவே இருக்காரு. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் இங்கனக்குள்ள முடியுதுடா. ஜேகே டே எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஒரு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சுடா. ஃபோன் அடிக்குது. யார்ரான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கு. ஹலோ? டே நான் தான் டேவிட் பேசுறேன். சொல்லு டேவிட். இப்ப தான் டே கண்ணு முழிச்சேன். ரொம்ப டயர்டா இருக்கு. கண்ண முழிச்சோனே உன்ன பார்ப்பேன்னு நெனச்சேன். பட் யாருமே இல்ல. ஐம் சாரி டேவிட். நான் கொஞ்சம் இட்ஸ் இட்ஸ் ஓகே டே. உனக்கு ஓகேன்னா என்ன பார்க்க வரியா? இது நைட் டைம் தான் எனக்கு தெரியும். பட் நாளைக்கு மார்னிங் வரேனே. ஓகேயா? தேங்க்ஸ் டே. அப்படின்ட்டு அவர் பேசலான்னு போறாங்க. பட் டே வந்து பேச விருப்பம் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கிட்டு ஜேகே சைடு பார்த்தோம்னா வழக்கம் போல தான்டா. பிரேக்கப் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜேகே. சுகா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டே வந்து பொட்டணத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐ மீன் சிப்ஸ் பொட்டணம் பிரிச்சுட்டு ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கார்.
பண்றதையும் பண்ணிட்டு மூஞ்சிய பாரேன்! மச்சான் அடிச்சு புடுவேன்டா! ஒழுங்கா உட்கார்றா! மச்சான் உன் தம்பிய எப்புட்றா உஷார் பண்ண? ஏதாச்சும் சொல்றா டேய்! டேய்! நெறையா தடவ சொல்லியிருக்கேன் மச்சான். பொசசிவ்வ கொறன்னு ஏன்டா என் பேச்ச கேட்க மாட்ற? நான் என்ன மச்சான் பண்ணேன்? எனக்கு முடியல மச்சான். நான் என்ன பண்ணா தப்பாவே போய் முடியுதுடா. மச்சான் உனக்கே நல்லா தெரியும். உன்னைய பத்தி எல்லாம் தெரிஞ்சும் ஏத்துக்கிட்டு அமைதியா இருந்தாடா. நீ இதுவரைக்கும் யாரையும் ஃபிசிக்கலா எதுவும் பண்ணலன்னு தான் அவன் அமைதியா இருந்தான். நீ ஆனா இன்னைக்கு ரொம்ப மச்சான். எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சுடா. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஆகாதா? மச்சான் நான் என்ன மச்சான் பண்ணுவேன்? அவன் கெட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான் மச்சான். எனக்கு பார்த்தோனே ரத்தம் கொதிச்சிருச்சு. அதான் நான் நீ சொன்னா கேட்க மாட்ட மச்சான். உனக்கு வந்து தெரியல இன்னும். நான் என்ன மச்சான் பண்ணேன்? என்னால யாரு கூடயும் வச்சு பார்க்க முடியல மச்சான். அவன் அவன் எந்த மச்சான்? என்னத நான் எப்படி அடுத்தவங்க தொடுறதையோ, பார்க்குறதையோ பார்க்க முடியும்? சத்தியமா முடியாது மச்சான். பாசமே கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு தான் மச்சான் அந்த வலி தெரியும். அவன் எனக்குன்னு கிடைச்ச தேவதடா. பயமா இருக்கு மச்சான். எங்க நான் அவளை இழந்துருவேணும். அவளை இழந்துடக்கூடாதுன்னு அவனை இழந்துடக்கூடாதுன்னு தான்டா நான் இது எல்லாமே பண்ணேன். ஆனா அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி அமைதியாகிறாங்க. சுகாவுக்கும் ஒரு புரியுது. ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்காக ஜேகே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. நிறையா வலி, வேதனை, பேரண்ட்ஸ் கிடையாது ஜேகேக்கு. ஸோ பாசம்னாலே என்னான்னே தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துல அவருக்கு ஃபஸ்ட்டு பாசத்தை கொடுத்ததே தான். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது லவ்வா மாறுச்சு. மூலியமா தான் அவருக்கு எல்லாமே கிடச்சிச்சு. ஒரு கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் மூலியமா புது புது ரிலேஷன்ஸ், பாசம், இந்த பிடிஎஸ் மூலியமா தான் கிடச்சிச்சு. ஸோ டேன்றது அவருக்கு லைஃப்பில் ஒரு பார்ட் இல்ல. அந்த லைஃபே அவருக்கு தான். சுகாவும் எல்லாம் சரியாயிடும் மச்சான். இன்னைக்கு ஒரு நாள் விடுடா. நாளைக்கு பேசிக்கலாம். அப்படின்ட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. 2 பேரும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சுகாவுக்கு ஃபோன் வருது. பார்த்தா அது ஜிம்மின் தான். ஸோ சுகாவை வந்து ஜேகேட்ட சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. இந்த டைம் ஜேகே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க டேவை. அவர் அப்படியே கட்டிலில் லைட்டாக சாஞ்சிட்டு கண்ணை மூடுறாரு. அந்த 1 இயருக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ண ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் நடந்த குட்டி குட்டி சண்டைகள், அதில் எப்படி டேவை வந்து ஜேகே சமாதானப்படுத்தியிருப்பாரு, இதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த சினிமா அப்போ சண்டை வந்ததில் வந்து கோஸ்ட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப பயந்துருப்பார். ஏன்னா ஃபஸ்ட்டு சண்டை அது வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்து. ஸோ அவனும் கோவத்தில் பேசுகிறான், நம்மளும் பேசி விட்டோமே அப்படின்ட்டு சாரி கேட்க போயிருப்பாங்க. பட் சரி பேசி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஜேகேவும் சுகாவும் பேசுகிறத கேட்டுட்டு அப்படின்ட்டு ரிட்டர்ன் வந்திருப்பார். இவனே வந்து பேசட்டும், நம்ம எதுக்கு போய் பேச அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக அன்றைக்கி நைட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் வீட்டில் வந்து கோவமா உட்காந்துருப்பாரு. ஜேகேட்டயும் ஸ்பேர் கீ இருக்கும். அவர் உள்ளே வருவார், டேவை பார்ப்பாரு. கண்டுக்கிறவே மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நீ தான் வருவேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக அவர் ஃபோனில் கேம் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. ஜேகே வந்துட்டு ஒரு 2 பேக் ஃபுல்லாக ஸ்ட்ராபெர்ரிஸ் ஐட்டம் தான். ஸ்ட்ராபெர்ரி கேக்கு, ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ் அப்படின்ட்டு ஸ்ட்ராபெர்ரி பை அது இதுன்னு அடுக்குறாங்க. டன்டடான் வர்றா பேபி, உனக்காக தான். நல்லா இருக்கா? பட் எதுவுமே பேசலை. அவர் பாட்டுக்கு கேமை தான் பார்க்குறாங்க, விளாண்டுக்கிட்டு இருக்காரு. சாரிடா, ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். இனிமேல் அப்படி நடக்காது ப்ளீஸ்டா, ப்ளீஸ். செல்ல குட்டியில் ஜங்கு பேசாமல் போயிடுங்க. சரி காண்டில் இருக்கு, ஏதாச்சும் நான் சொல்லிட போகிறேன். ப்ளீஸ்டா, இந்த ஒரு தடவைடா, தெரியாமல் பண்ணிட்டேன். இப்படிலாம் கோவப்படாதடா, உன்னை விட்டா நான் எங்கடா போவேன் அப்படின்னு ஒரு மாதிரி குழந்த மாதிரி பேசுகிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. பட் இருந்தாலும் அவர் வந்து இறங்கி வர்றதுக்கு விருப்பம் இல்லை.
வாய்ப்பே இல்ல ஜங்குக். நீ போங்க பேசாம. ம். என்னடா ஃபர்ஸ்ட் டைம் மன்னிச்சுக்கிட மாட்டியா? இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன்டா. ப்ராமிஸ். இதுக்கப்புறம் இப்படி பண்ணவே மாட்டேன்டா. தேவ் பார்க்குறாங்க இந்த ப்ராமிஸ், சத்தியம்ன்ற வேர்டு வருமான்னு. கரெக்ட்டா அந்த வேர்டு வரமேலாம் ஸ்ட்ரக் ஆகுது. அவருக்கு சிரிப்பு வருது. ஏன்னா, தேவ பொறுத்தவரைக்கும் ப்ராமிஸ் அப்படின்னா, கண்டிப்பா அத பிரேக் பண்ண மாட்டாரு. அந்த அளவுக்கு ப்ராமிஸ்ல இருப்பாரு, ஜேகே. ஸோ, ஜேகேவும் ஒரு மாரி அந்த வேர்டே வாயில வரல. லைட்டா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, சரி அப்படின்ட்டு ஜேகேவ பார்க்குறாங்க. சரி, இதான் ஃபைனல். இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. ஓகேயா? ஓகே செல்லக்குட்டி. இங்கே வா. உனக்காக நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பாரேன். ஸ்ட்ராபெர்ரி கேக், ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ், அப்புறம் ஸ்ட்ராபெர்ரி அப்படின்ட்டு ஒரு பேக் எடுத்து காட்டுறாங்க. கேக்குனா தூக்கி வாரி போடுது. டேய் லூசு பயலே! யாராச்சும் சமாதானப்படுத்தும்போது இதை வாங்கிட்டு வருவாங்களா? நான் நல்லா பேபி நிறையா கூகுள் அது இதுன்னு செக் பண்ணேன்னா அதில் ஃபைட்டுக்கு அப்புறம் இது ரொம்ப தேவைப்படுமாண்டா. நம்மளும் ஷூட்டிங் அதுன்னு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஜங்குக் வேணாம் ப்ளீஸ்டா. இன்னைக்கு இந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணவா? என்னமோ நான் போட்ட பவுண்ட்ரிஸ்குள்ளே தான் நீங்கள் இன்னும் சர்வைவ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. டேய் ஐ லவ் யூ டயாங். சொல்ல முடியாது. சொல்ல வேணாம், நானே கேட்டுக்கிறேன். இப்படா நான் சொல்லாமல் கேட்பேன் அப்படின்ட்டு ஜேகேவை பார்த்துக்கிட்டே அந்த பேக்கை வந்து வாய்மூல வச்சு கிளிக்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி ஆகுது. பூஜங்கு அப்படின்ட்டு தள்ளி விட்டு ரூம்குள்ளே ஓடுறாங்கடா. நம்ம ஜேகேவும் லைட்டாக ஸ்மெயில் பண்ணிக்கிட்டே ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு 2 பேரும் கதவை சாத்திக்கிட்டாங்க. ஸோ உள்ளே நடக்கிறது பர்சனல், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடாது. ஸோ அடுத்து இன்னொரு ஃப்ளாஷ்பேக் பார்த்தோம் அப்படின்னா, அந்த 8 மந்த் கழிச்சு டேவிட் போனதுக்கப்புறம் ஜேகே வந்து பேசியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஜேகே வந்து பொசசிவ் ஆவாங்கண்ணா அதுக்கப்புறமும். பட் அது டேக்கு தெரியிற மாதிரி அவ்வளோவா காட்டிக்கிற மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டுவாங்க. பட் இன்னைக்கு ரொம்ப காட்டிட்டாங்களா. ஸோ ஜேகே புரிஞ்சுக்கிட்டாரு இவன் மாறலை அப்படின்ட்டு. டேய் நான் எதுவுமே இன்னைக்கு பண்ணலடா. நீ எதுவுமே பண்ணலை, இதை என்ன நம்ப சொல்கிறியா? நீ பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவன் தான்டா அப்படி பண்ணான், நான் என்னடா பண்ணேன்? ஐயோ நல்ல பையன் மாதிரி நடிக்காத. சரி சாரி. ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ணேன் இனிமேல் பொசசிவ் ஆக மாட்டேன்னு. டேய் எப்படா பொசசிவ் ஆகாமல் இருக்க முடியும்? இவ்வளோ அழகாக பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு பொசசிவ் ஆகாதனா? சத்தியமாக நல்லா முடியாது. வேணா நானா யாரையும் அடிக்க மாட்டேன், அது வேணால் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகேயா? நீ அடிக்க மாட்டேன்னா என்னை வம்புழுக்காமல் இருந்தால் நான் அடிக்க மாட்டேன், ப்ராமிஸ். ஓகேயா? ஜங்குக் டயாங் சரி மூடில் வந்தேன்டா. மூடவே ஸ்பாயில் பண்ணிட்டான் அவன். நான் அதுக்கே அவனை சும்மா விட்டது பெருசு. நீ ஏன்டா? ஐயோ உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே நினப்பு தானாடா? நான் சொன்னேன்ல இவ்வளோ அழகாக பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் வரேன்னா நினைக்க தோணும். சி பொறி படா. என்னடா ஃபோன் பண்ணி நீ தான் நேற்று வாண்ட, இன்னைக்கு வந்தால் போன்னு சொல்கிற. என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாவமாக தலையை கீழே கொஞ்சம் போட்டுக்கிட்டே பேசுகிறாங்க. டேக்கு முடியலை, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, ஹேண்டில் பண்ணவே முடியலை டேவால். ஜேகே லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக் ப்ளீஸ்டா இந்த பொசசிவ் வேணாண்டா, ரொம்ப வேணாம், கொஞ்சம் இருக்கட்டும், ஆனால் ரொம்ப வேணாம். ஓகேயா? இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாது, ப்ராமிஸ்.
ஜேகே எதுவுமே வாய தொறக்கல. அவர் பாட்டுக்கு ஹக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. டேக்கு புரிஞ்சிருச்சு. இவன்ட்ட பேசுறது வேஸ்ட்டுடா அப்படின்ட்டு திருப்பி. ஸோ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே டே வந்து கண்ண தொறந்து பார்க்குறாரு. தனியா அவர் மட்டும் அந்த ரூம்ல இருக்காரு. அந்த ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கப்புள்ஸ் ஃபோட்டோ. 1 இயர் அவங்க என்ஜாய் பண்ண எல்லா மெமரீஸும் அந்த ரூம் ஃபுல்லா இருக்கு. அவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கவே அவருக்கு ஒரு மாரி இருக்கு. நான் அம்மா இருக்கு. சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு எந்திரிக்கிறாங்க. நம்ம சுகா உள்ள வந்துட்டு, "நெனச்சேன்டா 5 நிமிஷம் அவன விட்டுட்டு போனா இப்படிதான் ஓடுவேன்னு. டேய் மச்சான் நான் போய் உன் தம்பிய கூட்டிட்டு வரேன்டா." "இதெல்லாம் வேணாம். இப்பதான் ஜிம்மின்னு சொன்னான்." "டேய் சாப்பிட்டியாண்ணா? தூங்கிக்கிட்டு இருக்கேன். காலையில வேற காலைல போய் பார்த்துக்கலாம். உனக்கு வேற நம்ம டீன் வர சொல்லியிருக்காங்க. அப்புறம் டே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறானாம் டேவிட்ட பார்க்க." "எதுக்கா? எதுக்கா?" "ஏன்டா அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸில் பட்ட பகல்ல ஒருத்தனை போட்டு அடிச்சிருக்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாக அந்த நியூஸ் அப்லோட் ஆயிருச்சு. அதுக்கு தான் டீன் கூப்பிட்ருக்காங்க. என்னடா ஆச்சு ஏதுன்னு கேட்க." "ஏய் நான் அதை கேட்கல மச்சான். உன் தம்பி எதுக்காக போகிறேன் நான் டேவிட்டை பார்க்க?" "ம் குத்து உயிரும் கொலை உயிருமா இருக்கிறது பிடிக்கல. அதான் திருப்பி சாகடிக்கிறதுக்கு தான் போய் பார்க்குறியா? நீ வேணா போய் குத்திட்டு வந்துடுறியா?" மச்சான் காமெடி பண்ணாத மச்சான். டேய் நான் சீரியஸாக பேசுகிறேன்டா. காமெடின்னுக்கிட்டு இருக்க. ஓ சீரியஸாக பேசுறியா? சரி மச்சான் சொல்லு மச்சான். எதுக்கு போறான்? மச்சான் ஃப்ரீயா விடுறா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. என் தம்பிய பத்தி தெரியும்ல உனக்கு. அதெல்லாம் பண்ண மாட்டியான். மச்சான் அவன் பண்ண மாட்டான் மச்சான். டேவிட்ட பத்தி உனக்கு தெரியாது மச்சான். மச்சான் நீ வாரேன். நம்மள சுத்தி 1000 பேர் என்ன சொன்னாலும், எனக்கு நீ, உனக்கு நான்றவங்களுக்கு அவங்க வார்த்தை பெருசா தெரியாது மச்சான். என் தம்பிய பத்தி எனக்கு தெரியும். அவன் மனசுல அவ்வளோ ஈஸியா யாராலயும் இடம் பிடிக்க முடியாது. உனக்கு அந்த இடத்த குடுத்துருக்கானா, உன்ன அந்த அளவுக்கு லவ் பண்றியான்னு அர்த்தம். எனக்கு தெரியும் நீ பொசசிவா இருக்கன்னு. பயப்படுற, எங்க என் தம்பி உன்ன விட்டு போயிடுவானோன்னு. நான் இன்னொன்னு புரிஞ்சுக்கோ மச்சான். லவ் பண்ணவங்கள விட்டுட்டு போற பழக்கமோ, நம்பி வந்தவங்கள ஏமாத்துற பழக்கமோ எங்களுக்கு கிடையாது. அந்த வகையில எங்க தம்பி வசதிடா. உனக்காக அவன் என்ன வேணா செய்வான். ம். இப்ப அமைதியா தூங்கு. காலையில நம்ம பேசிக்கலாம். ம். அப்படின்றாங்க. ஜேகேக்கு ஒரு புரியுது. பட் இருந்தாலும் அந்த பயம் அவர தூங்க விடல. எப்படா டைம் ஆகும்? விடியும்ன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு வழியா விடிஞ்சிருச்சு. ஸோ எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா டைம் கரெக்ட்டா 8:00 டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்புறாரு. டேய் சாப்பிட்றா எங்கடா போற?" "மச்சான் உன் தம்பி கூட நான் டின்னர் சாப்பிட்டுக்கிறேன் மச்சான்." "இது டின்னரா?" "இல்ல மச்சான் உன் தம்பிய கூட்டிட்டு வந்துக்கிறேன் மச்சான்." அப்படின்ட்டு வேகமா ஜேகே ஓடுறாரு. அப்போ ஓடுனவர் தான் நேரா போய் ஜிமின் சுகா வீட்ல தான் நிக்கிறாரு. கதவ அவ்ளோ ஃபோர்ஸா தட்டுறாரு. ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. "டேய் வளர்ந்த மாடு. ஒரு தடவ தட்டுனா சும்மா இருக்க மாட்டியாடா? ஏய் கிளவி அங்கிட்டு போ. உன்ட்டலாம் காலைல திட்டு வாங்க முடியாது." "கிளவியா?" அப்படின்ட்டு உள்ள தேடுறாங்க. பார்த்தா டேவ காணோம். "எங்கடா டே? எங்கடா? என் ஆள் எங்கடா?" "ஆ என் இடுப்புல." "ஜிமினு." அப்படின்னு டென்ஷனா பார்க்குறாங்க. பார்த்தா அங்க மாடியிலேருந்து டே வராங்க. அவர் கண்ணு கீழ அவ்ளோ டார்க்கா இருக்கு. ஒரு நாள்லயே இந்த மாரிலாம் ஜேகே பார்த்ததே இல்ல. ஒரு மாரி அவருக்கே ஹர்ட் ஆகுது. ஜேகேய பார்த்துட்டு டே எதுவும் பேசல. அமைதியாவே இருக்காங்க. டேயா ஜிமின் நான் போயிட்டு வரேன். அப்படின்ட்டு டே கிராஸ் ஆக போறாங்க ஜேகே. பட் ஜேகே அதுக்குள்ளே முன்னாடி வந்து நின்டுக்கிட்டாங்க. நானும் வரேனே. ம். அவன பார்க்க போறதா இருந்தா நானும் வரேன். சேர்ந்தே போவோம். ஏன்? அவன நீ போட்டு தள்ளணுமா? என்னடா! நீயும் உங்க அண்ணன் மாரியே பேசுற. பின்ன எப்புட்றா பேசுவாங்க? சாரிடா. இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். ப்ராமிஸ். ஓகே. அந்த தடவ நான் ப்ராமிஸா சொல்றேன். சங்கு. இதுக்கு மேல எனக்கு எதுவும் தேவையில்ல. பிரேக்கப்னா பிரேக்கப் தான். ஓகேயா? அப்படின்ட்டு கிராஸ் பண்ணி போக பார்க்குறாங்க. பட் ஜேகே கைய பிடிச்சு ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஹக் பண்ணிட்டு, "ஓயாம தான்டா பிரேக்கப் பண்றோம். திருப்பி சேர்ந்துறது இல்லையா? ம். இன்னைக்கு பாரு. 1 டே ஃபுல்லா என்னை விட்டு தனியா இருக்கடா நீ. என்னால பயமா இருக்குடயா. ஏன்னா
அதுக்கு முன்னாடி இருந்தது பிரேக்கப் இல்லடா. பட் இது பிரேக்கப். இந்த டைம் நோனா நோ தான். அப்படின்ட்டு டே வந்து தள்ளி விட்டு போயிடுறாங்க. ஜிகேக்கு என்ன பண்ணன்னே புரியல. ஜிம்மினே பார்க்குறாங்க. டே எதிர்பார்க்குறது வேற. உன்னால் அதை கொடுக்க முடியாது அப்படின்றப்ப தான் ஜேகேக்கு லைட்டாக ஜிங்க் ஆகுது. ஸோ வேகமாக டேவை ஃபாலோ பண்ணலான்னு போகிறாங்க. பட் கதவுக்கிட்ட போய் ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஜிமின், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாடா? ஒரு நாள் கூட அவள் இல்லாமல் இருக்க முடியல உன்னால். ஒரு நிமிஷம் கூட என்னால் டே இல்லாமல் இருக்க முடியாது ஜிமின் அப்படின்றாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு. ஸோ அமைதியாக இருக்கார் அவரும். சரி சொல்லி தொலை, என்ன பண்ண, உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருந்தா அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டார். ஸோ கட் பண்ணிவிட்டு டேவை காட்டுறாங்க. டே பார்த்தோம் அப்படின்னா நேராக டேவிட்டை தான் பார்க்க போயிருப்பாங்க. டேவிட் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது தான் படுத்து கிடப்பார். பட் அதுலேயே ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுவார். நல்ல பர்சன் தான். பட் ஆனால் அவரும் டேவை லவ் பண்ணுறாரு. அதுதான் பிரச்சனையே. டேக்கு வந்து ஸ்டார்டிங் தெரியலை. பட் போக போக தான் தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த இதில் வந்து எதுக்காக ஜேகே வந்து டேவிட் அடிச்சிருப்பாங்கன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக்டா. இது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஸோ வந்து அன்னைக்கு சண்டை நடந்த டேட் அன்னைக்குடா நம்ம டே வந்து ஜேகேக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்க அந்த காம்ப்ளெக்ஸ் மாலில். ஸோ அவ்வளோவா யாருமே யூஸ் பண்ணாத சைடில் சடனாக பார்த்தா யாரோ ஒருத்தவங்க பின்னாடி அவங்கள ஹக் பண்ணியிருப்பாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஜேகே தான். மாஸ்க் போட்டு வந்திருப்பாங்க. லவ் பண்ணுறானா, ஆனால் பப்ளிக்காக சொல்லக்கூடாதான். டே எதுவுமே சொல்லலை ஜங்கு. உனக்கே தெரியும்லடா. எனக்கு தெரியும், நீ திருப்பி திருப்பி சொல்ல தேவையில்ல. எங்கே நம்ம கே ரிலேஷன்ஷிப்பில் இருக்க தெரிஞ்சால் நம்ம ஃபேன்ஸ் ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு சொல்ல போகிறேன். அவ்வளோதே இல்லை. அப்படி இல்லட்டே, உன்னால் இருக்க முடியலன்னா சொல்லிடுட்டேன் ஜங்கு அப்படின்றாங்க. ஜேகே டென்ஷன் ஆகுது. மாஸ்க்கு கழட்ட போகிறாங்க. பட் அதுக்குள்ளேயே வந்து டே போட்டு விட்டுறாங்க. என்னடா பண்ணுற, இங்கே வர நான் கே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கனாலலாம் நான் இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லட்டையா. இந்த ஃபீல்டுக்கு நீயும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இதை சொல்லலான்னு தாண்டா இருந்தேன். எனக்கு புரியுது ஜங்கு. ஆனால் எனக்கும் ஆசை இருக்கும்ல. இன்னும் கொஞ்ச நாள் டயம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் ஓகேயா? குட் பாயில். டே லைட்டாக சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு அப்படின்ட்டு பார்க்குறாங்க. பட் உள்ளே அவருக்கு தோணுது எல்லாட்டையும் சொல்லணும், ஜங்குக்கு வந்து ஏன் ஆள் அப்படின்னு சொல்லணும்னு. பட் அவரால் முடியலை. ஆஃப்டர் இது ஜேகே சொல்கிற வரைக்குமாச்சும் அவர் அமைதியாக தான் இருக்கணும். ஜங்கு சொல்கிறா, தண்ணி தாகமாக இருக்கு, ஐஸ்கிரீம் ஏதாச்சும் வாங்கிட்டு வரியா? இங்கேருந்து அப்படியே வேற எங்கேயாச்சும் போய்க்கலாம். எனக்கும் தாகமாக இருக்கட்டையா, ஏதாச்சும் தெரியாடா அப்படின்ட்டு டேவ லிப்ஸே பார்க்குறாங்க. அப்படியே கிட்ட வராங்க. கிட்ட வரமே டே வந்து கையை நடுவில் வச்சு அவரோட லிப்ஸை வச்சு மறைச்சிக்கிறாரு. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் வேணும்னா பப்ளிக் டச்சும் இல்லை. தள்ளிப்படா அப்படின்ட்டு ஜேகே தள்ளி விடுறாங்க. அதே டைம் வந்து கொஞ்சம் பர்சனல் பீப்புள்ஸும் அங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஜேகேவும் ஐஸில் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் வாங்கலான்ட்டு போகிறாங்க. நம்ம டேவு லைட்டாக சிரிச்சுட்டு அமைதியாகவே பார்க்குறாங்க. அங்கே கப்பல்ஸ் வந்து போய்கிட்டு இருக்காங்கடா கையோட கை பிடிச்சி. அவங்களும் கே கப்பல் தான். பட் இருந்தாலும் அவங்க அவ்வளோ ஃப்ரீடமாக போகிறாங்க. ஸோ டேக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி போகணும், அடுத்தவங்க என்ன பேசினா நம்மளுக்கு என்ன, நீ என்னது அப்படின்ட்டு போகணுன்னு ஆசை. பட் ஜேகே பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, நம்ம வந்து இப்போ இருக்கிற ஃபீல்டு அப்படி. ஸோ சினிமா ஃபீல்டில் இருக்கிறோம். ஸோ நம்ம ஃபேன்ஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அவங்க நம்மளுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சப்போர்ட்டோடு தான் நம்ம எல்லாமே நடக்கணும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம ஜேகே ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அது அவரோட ஃபீல்டை வந்து ஸ்பாயில் பண்ணால் கூட அவர் பொறுத்துக்குருவார். பட் டேவோட ஃபீல்டை இது பண்ணால் அவருக்கு விருப்பம் இல்லை. அதனாலே தான் அவர் அமைதியாக இருக்கார். டேக்கும் இது புரியுது. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பை வந்து கட்டுப்படுத்த முடியலை. ஸோ இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ திருப்பி ஹக் பண்ணுறாங்க.
ஜங்குக் இப்போ தானே சொன்னேன் ஹக் பண்ணாதுன்னு. பப்ளிக் பிளேஸில் ஹக் கிடையாது. உனக்கு வேணா வீட்டில் வச்சுக்கலாம். வீட்லையா? ஏன் என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. அப்போ தான் ஜேகே வந்து திருப்பி அந்த பர்சனை பார்க்குறாங்க. பார்த்தா அது டேவிட்டு உடனே கையை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு அவர் பேசுகிறக்குள்ளேயும் ஜேகே அவங்க வந்து சரி காண்டில் வராரு. அப்போ அடிக்க ஆரம்பித்ததா எவ்வளோ ஸ்டாப் பண்ணியும் முடியலை. டேக்கே சவுண்டு குறைஞ்சிருச்சு. அது வரைக்கும் அடிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பார். ஸோ அப்படியே இதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டே வந்து டேவிட்டை பார்க்குறாங்க. டேவிட் ஃபைனலாக கண் முழிச்சிட்டாரு. டேவிட் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ட்டேயா. சாரிடா, என்னால் நேற்று நீ ரொம்ப அழுதுட்ட. ஜேகேக்கும் உனக்கும் உள்ள சண்டை வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இல்லையா. என்னை மன்னிச்சிடடா. பட் ஜங்குக் மேலே கோவப்படாதடா. அவன் உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு டேவிட் நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. ஜேகேக்கு புரியுது, டேக்கு புரியுது. பட் அவர் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, டேவிட் நானும் குழந்தை இல்லைடா எதுவுமே எனக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு. நீ என்னோட நல்ல கசின். நான் என் தம்பி மாதிரி பார்த்தேன். இப்போயே அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு உன்னை பற்றியும் நல்லா தெரியும், ஜங்குக்கை பற்றியும் நல்லா தெரியும். நான் அழுதது ஏதோ உண்மைதான். ஆனால் உன்னை அடித்தான்னு இல்லை. என்னால் அவனுக்கு ஒரு கொலைபலி வந்துடக்கூடாது. நாங்கள் இன்றைக்கி அடிப்போம், நாளைக்கு சேர்ந்துக்குருவோம். ஆனால் அந்த லைஃப்பில் என்னால் ஜங்குக்கை தவிர வேறு யாரையும் வச்சு பார்க்க முடியாது டேவிட். That much I love him. I'm sorry டேவிட். நான் வந்துட்டு அப்பயே சொன்னேன் ஹோப் வளர்த்துக்கிறாதுன்னு. நீ தான் கேட்கல. மேபி நான் அன்னைக்கு நானும் ஜங்குக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு சொல்லியிருந்தா நீ ஸ்டாப் ஆகிருப்பேன்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ சொல்கிறேன் டேவிட், ஜங்குக் தான் எனக்கு எல்லாமே. என் உலகம் எல்லாமே அவன் தான். ப்ளீஸ் டேவிட், ஸ்டாப் இட் அப்படின்ட்டு ஒரு மாதிரி போயிட்டாங்க. டேவிட்னால தாங்கிக்கிறவே முடியலை. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பட் அவர் என்ன ட்ரை பண்ணாலும் அதெல்லாம் ஸ்பாயிலாக தான் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி டேவும் வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ஆளவே காணோம். மெயின் என்ட்ரன்ஸில் என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்ட்டு ஜேகே நடுவில் வராங்க. நடுவில் பார்த்தா சடனாக ஒரு வெடி சவுண்டு. ரொம்பலாம் இல்லைடா. ஸோ ஹாஸ்பிட்டல்னால மினிமமாக தான் இருக்குது. ஸோ வெடி சவுண்டு, மேலேருந்து பலூன்ஸ்லாம் விழுகுது. ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா அது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு க்ரௌடே ஃபார்ம் ஆயிடுச்சுடா. மீடியாஸ் அது இதுன்னு இருக்குது. நம்ம நடுவில் பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த ப்ரப்போஸ் பண்ணப்போ போட்டால் அதே ட்ரெஸ், ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் ஜீன், லைட்டாக ஒரு சின்ன கடுக்கா, ஹேரை நல்லா பின்னாடி கோம் பண்ணி விட்டு ஒரு ஸ்டைலாக, செஸ்டில் 2 பட்டன் மாட்டாமல், ஒரு சில்வர் செயின், ஒரு ப்ரேஸ்லெட், ரிங்கு, அப்படியே ஒரு குட்டி ஒரு இன்னசென்ட் ஸ்மைலு. இதோட நேராக நம்ம ஜேகே நேராக தான் வராங்க. டேக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அவன் லூஸ்தனமாக பண்ணுறா அப்படின்ட்டு யோசிக்கிறக்குள்ளேயும் முன்னாடி நீல் டவுன்ஸ் பண்ணிட்டாங்க. ஐம் சாரி அன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன், இனிமேல் உன் கண்ணுலேருந்து தண்ணீர் வராதுன்னு. ஆனால் அதுக்கு நானே காரணமாயிட்டேன்டா. என்னை மன்னிச்சிருடா. என்னை பற்றி யோசிக்கும் போது எனக்கே அருவருப்பாயிடுச்சுட்டே. நீ எனக்கு வேணும்னு தான் நான் இவ்வளோ பண்ணினே தவிர உன்னை விட்டுட்டு போகலாம் என்னால் முடியாதுட்டேயா. எனக்கு நீ வேணும்டா. ஃபைனல் ஒரு சான்ஸ் கொடு. இந்த தடவை எனக்கு நீ தான் வேணும் ப்ளீஸ் டயா அப்படின்ட்டு நீல் டவுன் பண்ணி உட்காந்துருக்காங்க. டேக் என்ன பண்ணணுன்னு தெரியல. அவருக்கு வந்து இந்த உலகத்துக்கே சொல்லணும்னு ஆசை தான். பட் இந்த லெவலில் அது இருக்கும்னு யோசிச்சே பார்க்கல. ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனாக ஆகிட்டு தலையாட்டுறாங்க. நம்ம ஜேகேவும் எந்திரிச்சு டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக ஹக் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. சுற்றி எல்லாருமே சேர் பண்ணுறாங்க, டேக்குக்னு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்கும் அதை கேட்குறதுக்கே. நம்ம வந்து சிரிச்சிட்டே ஜேகேவை பார்க்குறாங்க.
போய் போய் ஹாஸ்பிட்டல்ல தான் இதெல்லாம் பண்ணுவாங்களா? ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சுட்டே. அதான். அது மட்டும் இல்லைன்னா, நீ ஒரு வேளை செகண்ட் சான்ஸ் குடுக்காம போயிட்டேன்னா, அங்கேயே நான் செத்துருவேன்டா. ஸோ பைத்தியம் மாரி பேசாத ஜங்குக். என்ன ஆனாலும் எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். சண்டை போடுவேனே தவிர உன்னை விட்டுட்டுலாம் நான் போமாட்டேன் ஜங்குக். தட் மச் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டயாங். ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்றாங்க. சுற்றி எல்லாரும் கிஸ் கிஸ்ன்றாங்களா. நம்ம டேக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஜேகேவும் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன ஃப்ளேவர் வேணும்டா? ஃபைட்டுக்கு அப்புறம் ஒன்று சேர வேணாமா? ஸ்ட்ராபெரியா, சாக்லேட்டா அப்படின்னு டேக் காதில் சொல்கிறாங்க. டேக் காது அப்படியே ரெட் ஆயிருச்சு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜேகேயோட செஸ்ட்டில் சாஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே ஃபுல் மீடியா உலகமே அதுக்கு எவிடென்ஸாக இருக்குது அந்த ஒரு ப்ரப்போஸுக்கு. ஈவன் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஜாயோட அவங்க அது போகுது. அவ்வளோ ஹாப்பியாக போகிறாங்கடா. ஸோ டாட்டா பை பாய். இங்கனக்குள்ள மை பொசசிவ் சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் ஸ்டோரி முடியுது. ஸோ மீண்டும் ஒரு குட் ஸ்டோரியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஆர்ஜி. நம்மளோட ஆர்ஜி இப்போ. ஸோ அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோரி வேணால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம்டா. இந்த தடவை கமெண்ட் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். தட் மச் ஐ வாண்ட் டு டூ மை ஒர்க். அண்டு சில சீன்ஸ் வந்து எனக்கு சொல்லணும்னு ஆசை தான்டா, அந்த மாதிரி ஹார்ட் சீன்லாம். பட் யூடியூப்பில் சொன்னால் எங்கே நம்மளை வந்து பேன் பண்ணி விட்றாங்களோ ஒரு பயமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தக்கன ஏதாச்சும் பண்ணிக்கிருவேன். உங்களுக்கு ஹாட் ஸ்டாண்ட் பிடிக்கும்னா நான் ஆட் பண்ணுறேன்டா. இல்லைன்னா பண்ணலடா. நான் ஒரு வேளை அப்படியே பண்ணாலும் அது நான் டெலிகிராமில் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஏதுன்னு உங்களோட விஷ் சொல்லுங்கடா. அண்ட் இந்த சப்போர்ட் திருப்பி கிடைக்குமா என்னன்னு தெரில. ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். பட் கிடைச்சா ஐ எம் ரியலி ஹாப்பிடா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். லவ் யூ டு ஆல்.